தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கும் நிலையில் அவர்களுடைய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக பிரதமரை சந்திக்க நேரம் கிடைத்தால் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்கு பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா என்டிஏ கூட்டணியில தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் இருக்கிறார்களானே தெரியல அப்படின்னு இபிஎஸ் பேசியிருந்தார். தற்போது பிரதமர் மோடியை சந்திக்க அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக இதன் முக்கியத்துவத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? நாளை தமிழகம் வரும் இந்திய பிரதமர் மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்திக்கிறார். தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 மாதங்கள் மட்டுமே முதலமைச்சராக, அதாவது கிட்டத்தட்ட இருந்த ஓபிஎஸ் சசிகலாவால் வலுக்கட்டாயமாக முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். இதற்கு பிறகு நடந்த அரசியல் சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் அவர் நேற்றைக்கு ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது நேரம் கிடைத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்று வெளிப்படையாக பத்திரிகையாளர்களுக்கு கடிதம் மூலமாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவரை சந்திப்பதற்கு நேரம் கிடைத்திருக்கிறது. அவர் பல கட்டங்கள், குறிப்பாக அகமதாபாத் வரை சென்றவர். குறிப்பாக பிரதமருடைய சகோதரர் மறைவுக்கு கூட குஜராத் வரை சென்றவர். அதே போல ஓபி ரவீந்திரநாத் அவரும் பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார். அண்மையில் வெங்கைய நாயுடு இல்ல திருமண விழாவிற்கு அமித்ஷா வந்தபோது ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். குறிப்பாக ஓபி ரவீந்திரநாத் உள்ளிட்ட முன்னாள் எம்பி அவருடைய மகன் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக இதை எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு பார்க்க போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு பிரதமரை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கிறார், ஓபிஎஸும் சந்திக்கிறார். ஏற்கனவே ஒரு நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். டிடிவி குறித்து ஒரு கிரீன் சிக்னலை தெரிவித்திருந்த நிலையில் ஓபிஎஸ் கூட்டணியில் இணைந்தார், என்ன மாதிரியான நிலைப்பாடாக இருக்கும்? ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில 3 லட்சம் வாக்குகள் 2024 எம்பி தேர்தலில் வாங்கியவர் தான் ஓபிஎஸ். எனவே அவரையும் இணைக்க வேண்டும் என்பதில் என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள். நிச்சயமாக ரமேஷ், முக்கியமான சந்திப்பு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.